சென்னை அசோக் பில்லர் சாலையில் வடிகால் பள்ளத்தில் தவறி விழுந்து இளைஞர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன், அந்த இளைஞரின் உடல் மீட்கப்பட்டதா? அப்பகுதிவாசிகள் என்ன தெரிவிக்கின்றனர்? கூடுதல் விவரங்கள். சென்னையில் மீண்டும் கழிவுநீர் கால்வாயில் ஒரு உயிரிழப்பு ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நெடுஞ்சாலைத்துறையின் மெத்தன போக்கே இந்த உயிரிழப்புக்கு காரணம் என பகுதிவாசிகள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை அசோக் பில்லர் பகுதியில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் தோண்டப்பட்ட மழைநீர் வடிகால் பள்ளத்தில் தான் இந்த வாலிபர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்திலிருந்து அசோக் பில்லர் நோக்கி செல்லும் நெடுஞ்சாலையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்காக வெகு நாட்களாக இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 10க்கு 10 அடிக்கு ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவு பெற்று அடுத்து அப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. கடந்த வருடம் மழை பெய்த போது இதே போன்று தனியார் தொலைக்காட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த பள்ளத்தை தாண்டும் போது தவறி விழுந்து உயிரிழந்தார். இந்த பணிகள் அங்கிருந்து நேராக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் 1 கிலோமீட்டருக்கு பிறகு உதயம் திரையரங்கம் அருகே இந்த பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. அங்கும் 10க்கு 10 பள்ளம் தோண்டப்பட்டு இங்கே பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பள்ளம் முழுவதும் கழிவு நீர் தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஐயப்பன் என்கிற நபர் அதுக்கு அருகில் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய குழந்தையை வைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த பள்ளத்தில் அவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். அங்கு கழிவுநீர் குழாயில் இவர் குடிபோதல் இருந்தால் மூச்சு திணறல் ஏற்பட்டும் உயிரிழந்திருக்கிறார். அப்பகுதியிலே சாலையில் நிற்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசுகிறது. கடந்த 2-3 மாத காலமாக இந்த பள்ளம் தோண்டப்பட்டு இதே நிலை நீடிப்பதாகவும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் விரைந்து பணிகளை முடித்திருந்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்காது என அப்பகுதிவாசிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த எம்ஜிஆர் நகர் போலீசார் உடலை மீட்டு சென்னை அரசு ராயப்பேட்டை பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சவக்கிடங்கில் பிரேத பரிசோதனைக்காக அவர் உடலை மீட்டு வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.